ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். டிவிகே தலைவர் அதாவது தளபதி விஜய் அவர் சினிமால இருந்து பாலிடிக்ஸ்க்கு உள்ள வந்திருக்காரு. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. எது புதுசா உள்ள வந்துட்டு ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல நடந்த நிறைய பிரச்சனைகள், பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், சின்ன பிரச்சனையா இருக்கட்டும், அதாவது ஒவ்வொரு நாட்டிலயும் அதாவது ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதா இருக்கட்டும், மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நான் இப்போ பண்றதில்ல, நான் முன்னாடியிலிருந்தே பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவருடைய முந்தைய படங்கள்ல நிறைய இடங்கள்ல அதை பத்தின அதாவது அந்த படத்துக்கும் அது அவர் சொல்ல வேண்டிய அந்த கருத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனாலும் இந்த படங்கள்ல அப்ப நடந்த அந்த இஷ்யூக்களை பத்திலாம் நிறைய விஷயங்கள் பேசினதா இருக்கட்டும், மக்களுக்காக பேசினதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அது என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு டாப் 5 லிஸ்ட் நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1999ல திருநெல்வேலி மாவட்டத்துல பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு எஸ்டேட், தீயலை எஸ்டேட் இருக்கு. ஸோ அங்க வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்கல்ல, அந்த தீயலை கட் பண்றவங்களா இருக்கட்டும், அங்க பணிபுரியறவங்க எல்லாத்துக்கும் அந்த டைம்ல ஒரு இஷ்யூ ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வேலையில அதாவது அவங்களுக்கு லீவே இல்லை, தினமும் வேலை இருக்கும். அதாவது ஒரு 8 மணி நேரம் அவங்க வேலை செய்யறாங்கன்னா, அதுக்கு மேலேயே அதாவது நார்மலா ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் வேலைனா, அதுக்கு மேலேயே அதிகமா வேலை பணிகள் அதிகம் பண்ணியிருக்காங்க. அதை 8 மணி நேரத்துக்கு கம்மி பண்ண சொல்லி அவங்க போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு ரூ. 70 அப்படின்னு இருந்த தினக்கூலியை ரூ. 100 மாத்த சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஸோ அது எந்த நடவடிக்கை எடுக்காதனால கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துல போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. போராட்டம் நடத்திட்டு இருந்த அந்த நேரத்துல சில கலவரங்கள் ஆரம்பிச்சு அங்க இருக்கிற மக்கள்லாம் போலீஸ்காரங்க அடிக்க ஆரம்பிச்சு, அங்க இருக்கிற மக்கள்லாம் எங்க போறது எதுன்னு தெரியாம அந்த கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துல இருந்த ஆத்துல குதிச்சு இந்த மாதிரி தப்பிச்சு போற சூழ்நிலைகள் உண்டாயிருக்கு. இந்த இடத்துல அதாவது கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை நடந்துச்சுல, இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு குழந்தையோட சேர்த்து 17 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இத காரணமா அதாவது இந்த இஷ்யூ பேசுற வகையில ஓப்பனா பேசாம இந்த தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். சின்ன வயசுல டிவில எல்லாத்துலயுமே பார்த்திருப்போம். அந்த படத்துல நிறைய பிரச்சனைகள் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளா இருக்கட்டும், இப்போ வரையும் அப்போ பேசினதுல இருந்து இப்போ வரையும் இந்த பிரச்சனைகள்லாம் இன்னுமே இருக்கு. அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகளை அந்த அந்த படத்துல பேசியிருப்பாரு. அந்த மழை தண்ணியில தேங்குறதா இருக்கட்டும், இல்ல குப்பங்கள் சைடு அதாவது நம்ம சென்னையில இருக்கக்கூடிய நிறைய குப்பம் அந்த மாதிரி ஏரியாங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அரசியல் சம்பந்தமா இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளா இருக்கட்டும், மக்கள் சந்திக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பத்தி பேசியிருப்பாரு. அதுல முக்கியமா இந்த பிரச்சனையை பத்தி பேசியிருப்பாரு. ஆனா அதுல இந்த எஸ்டேட்டோட பேர் மாஞ்சோலை, ஆனா அதே படத்துல பூஞ்சோலை அப்படின்னு சொல்லி மாத்தி அந்த இடத்துலயும் இந்த பிரச்சனையை பத்தி பேசியிருப்பாரு. நாங்கெல்லாம் பூஞ்சோலை எஸ்டேட்ல கடந்த 15 வருஷமா வேலை பார்க்கிறோம். இதுக்கடுத்து 2வது பாயிண்ட், அதாவது 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த 2 நாட்டுக்கும் காவிரி ஆறு பிரச்சனை பெருசா போயிட்டு இருந்த டைம் அந்த டைம். அப்பதான் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருந்துச்சு. காவிரி தண்ணி ஏன் தரமாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல யூத் அப்படிங்கிற அந்த படத்துலயுமே இது சம்பந்தமான நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன அங்கங்க இது சம்பந்தமா இந்த மாதிரி தான் கர்நாடகால இருந்து தண்ணி தர மாட்டாங்க, இந்த மாதிரி பக்கத்து ஸ்டேட் கடங்க கூட இது பண்ண மாட்டேங்க அப்படின்னு அப்ப இருக்க சூழ்நிலையை சும்மா வெளியே எடுத்து சொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள்லாம் நார்மலா இந்த படத்துல எதுக்கு வைக்கணும், ஏன்னா இதுக்கு அந்த படத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத இடங்கள்ல எல்லாம் சின்ன சின்ன இந்த மாதிரி அவர் ஆக்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை ஏன் தண்ணி ஏன் காத்து தரமாட்டேன் விடமாட்டேன்னு பக்கத்து ஸ்டேட்கார மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்ப வரையும் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்களையும் கலப்படங்கள் அதிகமாவே இருக்கு. அது நமக்கு தெரியும். தெரிஞ்சாலுமே நம்ம அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. அதிகமா நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும், மத்த பொருள்களா இருக்கட்டும். இப்ப ரீசென்ட் டைம்ல கூட மருந்துல ஏதோ ஒரு கலப்படம், அதாவது காலாவணியான மருந்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய குழந்தைகள் இறந்து போன நியூஸ் நம்ம ரீசென்ட் டைம்ல கூட படிச்சிருப்போம். அந்த டைம்லயே அதாவது மதுரை அந்த படத்துல கலெக்டரா அவர் இந்த மாதிரி ரைடு போவாங்கல்ல, அந்த இடத்துல கலப்படம் பண்ற இடத்தெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கூட அதை பத்தி பேசியிருப்பாரு. நம்ம நாட்டுல நிறைய கலப்படங்கள் நடந்துட்டு இருக்கு, இதனாலேயே நிறைய பேர் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி, எவ்வளவு பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புள்ளி விவரத்தோட அதுல பேசியிருப்பாரு. ஸோ அதாவது இப்போ அவர் வரதுக்கு முன்னாடியே அந்த இடத்துலயே இப்போவுமே நடந்துட்டு இருக்கு, நிறைய கலப்படங்கள் விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி எல்லாமே அப்பவே அந்த படங்கள்ல பேசியிருப்பாரு. மருந்து மாத்திர வரைக்கும் தான் வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரிஜினல் மக்களுக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் என்னோட நடவடிக்கை தொடரும். 2G அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கத்தி படத்துல நிறைய பேர் 2G அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த கத்தி படத்துல அந்த டைலாக் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்.
அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2G அப்படிங்கிறதுல 1.25 லட்சம் ரூபா பக்கம் ஊழல் வந்து நடந்திருக்கு. அதாவது நிறைய ஒரு பிக்கெஸ்ட் ஸ்கேம் அப்படின்னு வந்து சொல்லலாம். உலகத்திலேயே ஒரு 2வது பிக்கெஸ்ட் ஸ்கேம் அப்படிங்கிற அளவுக்குலாம் அது வந்து பேசப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அத பத்தி அப்போ யாருமே பெருசா யாருமே பேசப்படாத நிலையில வந்து இருந்துச்சு. ஸோ அத பத்தியுமே கத்தி படத்துல நல்ல தெளிவா அது என்ன நடந்திருக்கு, என்ன இஷ்யூ நடந்திருக்கு அப்படிங்கிறத அது குரல் கொடுக்கிற வகையில வந்து பேசியிருப்பாரு. செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். அதே கத்தி படத்துல தான் நிலத்தடி மீத்தேன் வாயுவை பத்தி பேசியிருப்பாரு. அதாவது நிலத்தடி கேஸ் சம்பந்தமா வந்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த நிலங்கள்லாம் வந்து தனியாருக்கு வந்து மாத்தி விட்டனால அங்க இருக்கிற விவசாயிகள்லாம் உள்ள இறங்கி போராடிட்டு இருந்தாங்க. நிறைய அது பிரச்சனை வந்து வந்துட்டு இருந்துச்சு. இது சம்பந்தமா நிறைய பேர் வெளியே பேசாம இருந்த டைம்லயும் வந்து விஜய் வந்து அத வந்து பெருசா பேசணும் அப்படிங்கறக்காக அந்த கத்தி படம் ஃபுல்லாமே வந்து விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை பத்தி பேசுற மாதிரி தான் இருக்கும். நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த அதாவது ஒரு விவசாயிகளுக்கு எந்தெந்த முறையில எப்படிலாம் பிரச்சனை வருது, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மூலியமா எவ்வளவு பிரச்சனை வருது, மத்த ஒரு தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு இயற்கை மூலியமாவும் சரி மனிதர்கள் மூலியமாவும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு. ஸோ இது எல்லாமே வந்து கத்தி படத்துல வந்து பேசியிருப்பாரு. அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இது மட்டும் இல்லாம மீனவர்களுக்கு நடந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த டைம்ல வந்து வெளியே இறங்கி போராட்டமும் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து வந்த சுறா படத்துல கூட அவருடைய அந்த மீனவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாரு. ஸோ அதனாலதான் வந்து இப்பவுமே வந்து மீனவர்கள் சார்ந்தவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ற காரணமும் இதுதான் மெயினா இருக்குது. மழை காலத்துல மற்றவங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் மழை பெய்யும், ஆனா எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயும் பெய்யும். கடைசியா பாத்தீங்கன்னா 2017 ஜிஎஸ்டி அப்படிங்கறத வந்து ஒண்ணு கொண்டு வராங்க. இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதிகமா பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா வேலை செய்யக்கூடிய வியாபாரிகளா இருக்கட்டும், இல்ல பொதுமக்கள் நார்மலா ஒரு பணக்காரவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கூட தப்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து அதிகமா வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஜிஎஸ்டி புதுசா கொண்டு வந்தனால நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து உண்டாக்குனாங்க. ஸோ இந்த விஷயத்தை பத்தி மெர்சல் படத்துல வந்து பேசியிருப்பாரு. அதாவது ஜிஎஸ்டி வந்து மற்ற நாடுகள்ல எவ்வளவு இருக்கு, ஆனா நம்ம நாட்டுல எவ்வளவு இருக்கு, ஆனா இவ்வளவு வாங்குற நம்ம நாடு வந்து ஏன் வந்து இதெல்லாம் வந்து தர முடியல, அதாவது எதேதோ இலவசமா தர நம்ம நாட்டுல முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து ஏன் இலவசமா தர முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருப்பாரு. ஸோ அந்த படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அதாவது மருத்துவத்துல என்னென்ன தவறுகள் நடக்குது, மருத்துவம் வந்து ஒரு பிசினஸா மாறிடுச்சு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாரு. இப்போ வரையும் வந்து கிட்னி திருட்டு சம்பந்தமான கேஸ் வந்து இன்னுமே போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தியுமே வந்து அந்த படத்துல பேசியிருப்பாரு. ஒரு மருத்துவம் அப்படின்னு இருக்கிறது அப்படியே வந்து பிசினஸா மாறிடுச்சு அப்படிங்கிறத அப்படி தெளிவா இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை வந்து ஏன் மக்கள் பார்த்து பயப்படுறாங்க, அது ஏன் இப்படி இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து தெளிவா அந்த படத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. 7% ஜிஎஸ்டி வாங்குற சிங்கப்பூர் மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா தர்றப்போ 28% ஜிஎஸ்டி வாங்குற நம்ம அரசாங்கத்தால ஏன் மருத்துவத்தை இலவசமா தர முடியல? ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களில் வந்து விஜய் சார் வந்து அவருடைய சொந்த படங்களில் வந்து இந்த படத்துக்கும் அந்த இஷ்யூக்கும் அவர் அந்த டைலாக்லாம் சொல்றதுக்கு தேவையே இல்லைனாலுமே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து பொதுமக்கள் அதாவது அவருடைய படங்கள்ல அங்கங்க வந்து பேசியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்த படங்கள் ஏதாவது உங்களுடைய மைண்ட்ல இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.